இத்தேவைகளை சந்திக்கிற தெய்வம் எங்களோடு பேசுகிற வசனம் மத்தேயு 5:6. நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நாங்கள் அநேக நேரங்களிலே திருப்தியாக வாழவது எப்படி என்று தெரியாமல் நாங்கள் கஷ்டப்படுவதுண்டு. அநேக காரியங்களை நாங்கள் செய்வோம், ஆனாலும் உண்மையிலேயே எங்களை படைத்த தெய்வம் நாங்கள் திருப்தியாக வாழுகிறதற்கு எங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை என்னென்னு சொன்னால், நீதியின் மேலே நாங்கள் பசி தாகம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் திருப்தியாக நாங்கள் வாழ முடியும். உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். தன்னுடைய தேவைகளை சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார்னு சொல்லி அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். எங்களுடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பியிருக்கிறார். எங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பதற்காகவே அவர் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதை தேவன் நீதியாக எண்ணுகிறார். நாங்கள் இந்த வேளையிலும் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, எங்களுடைய பாவங்களுக்காக நீர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி எங்களுக்கு ரட்சிப்பை தந்தபடியால் உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் எங்களை ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதா.